வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதில் எடுத்துக்காட்டு 7-11 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர் இன்ட்டு 2.5 மீட்டர் இன்ட்டு 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இத்தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? பாருங்க. ஒரு மீன் தொட்டியோட நீளம், அகலம், உயரம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல இருக்கிறது நீளம் L, ரெண்டாவது இருக்கிறது அகலம் B, மூணாவது உயரம் H. அதான் அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இப்போ இந்த தொட்டி எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அப்படின்னா எத்தனை லிட்டர் நம்ம ஊற்றி நிறைக்க முடியும், அப்போ எத்தனை லிட்டர் ஊற்றினா நிறையும், அந்த மாதிரி கணக்கு. அப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா என்ன செய்யணும்? கன அளவு கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க, மீன் தொட்டியின் கொள்ளளவு. கொள்ளளவு அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கன அளவு. அந்த மீன் தொட்டியோட கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். வேணா எழுதிக்கலாம், அந்த இடத்துல கன அளவுன்னு எழுதலாம். எதோட கன அளவு? மீன் தொட்டியின் கன அளவு. மீன் தொட்டியின் கன அளவு ரெண்டும் ஒன்று தான். கொள்ளளவுனாலும் கன அளவுனாலும் ஒன்று தான். சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இது என்ன வடிவத்தில் இருக்குது? நீளம், அகலம், உயரம் இருக்கு இல்லையா? அப்போ இது கன செவ்வகம். அப்போ நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் ஈக்குவல் டு நீளத்தை எடுத்து எழுதுங்க. 3.8 பெருக்கல் அகலம் பாருங்க 2.5 பெருக்கல் உயரம் பாருங்க 1.6. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். சைடில் பெருக்கி காமிக்கிட்டுமா? முதல்ல இந்த 3.8ஐயும் எதையும் பெருக்க போகிறோம்? 2.5ஐயும் பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? பாருங்க, முதல்ல 5 எடுத்து பெருக்கலாமா? 5 8 40, 40க்கு 0 மிச்சம் 4, 5 3 15, 15 ஒரு 4 19. இப்போ 2 கொண்டு பெருக்குங்க. என்ன வருமா? 2 16, 16க்கு 6 மிச்சம் 1, 2 3 6, 6 1 7. இது கூட்டுங்க. என்ன வரும் பாருங்க? 0, 9 6 15, 15க்கு 5 மிச்சம் 1 மேலே போட்டாச்சு. 1 1 2, 2 7 9. அப்போ பாருங்க, புள்ளிக்கு அடுத்து எத்தனை இலக்கம் இருக்குது? 2 இலக்கம் இருக்குது. அப்போ 2 இலக்கம் தள்ளி புள்ளிக்கணும். 9.50. 3.8 2.5 பெருக்கிட்டோம். இப்போ எதை கொண்டு பெருக்கணும்? 1.6 கொண்டு பெருக்கணும். பெருக்குமா? பாருங்க, என்ன வரும்? 6 0 பெருக்குனா 0, 6 30, 30க்கு 0 மிச்சம் 3, 6 9 54, இந்த 3 கூட்டினோம்னா 57. 1 கொண்டு பெருக்குங்க. 1 0 0, 1 5 5, 1 9 9. கூட்டிடலாமா? பாருங்க, 0 0, 7 5 12, 12க்கு 2 மிச்சம் 1, 1 மேலே போட்டாச்சு. 1 5 6, 6 ஒரு 9 15. புள்ளிக்கு அடுத்து இங்கே 2 இலக்கம், இங்கே ஒரு மொத்தம் 3 இலக்கம், 1 2 3. அப்போ பாருங்க, 15.200 அர்த்தம். இந்த 0வில் முடிஞ்சிருக்கல, இதுக்கு மதிப்பு கிடையாது. அப்போ 15.2 மட்டும்தான். ஈக்குவல் டு 15.2 மீட்டர் கியூப். நமக்கு கொள்ளளவு எதில் வேணும்னா லிட்டரில் வேணும். கொள்ளளவு எதில் வேணும்? லிட்டரில் வேணும். நமக்கு ஒரு சின்ன இது 1 மீட்டர் கியூப் அப்படின்னா 1000 லிட்டர். அதாவது ஒரு தொட்டி ஒன்று நம்ம கட்ட போகிறோம். 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் இருந்துச்சுன்னா எத்தனை லிட்டர் பிடிக்கும்? 1000 லிட்டர் பிடிக்கும். இதுதான் 1 மீட்டர் கியூப்னா 1000 லிட்டர். நம்மகிட்ட எத்தனை மீட்டர் கியூப் இருக்குது? 15.2 மீட்டர் கியூப் இருக்குது. அப்போ இந்த 15.2 எதை கொண்டு பெருக்கணும்? 1000 கொண்டு பெருக்கணும்னா என்ன மாறிடும்? லிட்டராக மாறிடும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 1 கொண்டு பெருக்குங்க. 1 2, 1 5, 1 1. கடைசியில் இந்த 3 0 அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டோமா? புள்ளிக்கு எடுத்து ஒரே ஒரு இலக்கம். அப்போ ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சா அந்த 0க்கு மதிப்பு இல்லை. அப்போ எவ்வளவு? 15200 லிட்டர் பிடிக்கும். எது? அந்த மீன் தொட்டி பிடிக்கும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.